நம்ம 2020ஆம் ஆண்டு இடம்பெற்ற செகண்ட் டேர்ம் பேப்பரை டிஸ்கஸ் பண்ண போறோம். அழகா நம்ம படிக்க எல்லா விஷயம் தான் படிக்காதது வராது. அப்படி படிச்சிட்டோம். சரியா? எல்லாம் படிச்சிட்டோம். அப்ப நம்ம இனி கேள்வியில அணுகிற முறையில் தான். ஆன்சர் ஆல் கொஸ்டின்ஸ், எல்லா வினாக்களுக்கும் விடை எழுதுங்க. நம்பர் 1, மிஸ்டர் வேர்ட்ஸ் இன் த குளம். குளம்னா என்ன இருக்கு? இப்படி இப்படி இதுலதான் குளம்னு சொல்றோம். இப்ப என்னுடைய இப்படி இப்படி வித்யா சினோனிமின் குழம்பி. வித்யா சினோனிம் ஒத்த கருத்து சொற்கள். சேம் நேம். ஒன் ஹேஸ் பீன் டன் ஃபார். உங்களுக்காக ஒன்று செய்து காட்டப்பட்டிருக்க. மோரா பாருங்க, பியூட்டிஃபுல் அழகான. கரெக்ட் சரியான, நல்லா கரெக்டா சொல்லிட்டேன்னு சொல்றேன். சரியான. கிஃப்ட்னா பரிசு. தேங்க் நன்றி. தேங்க்ஃபுல் நன்றி நிறைந்து படிச்சிருக்கேன். ஃபைனல் இதான் மெச்சு, ஃபைனல் மெச்சின் எல்லாம் சொல்றது கடைசி. ட்ரூ உண்மை. இட் இஸ் ட்ரூ உண்மை என்று சொல்றது. ரியல் ரியல்னா உண்மை. லாஸ்ட் கடைசி. இவதான் லாஸ்டா வந்தாரு அப்படின்னு சொல்றது. ரைட் வலதுக்கும் நம்ம ரைட் சொல்ல. சரி, நீங்க யூ ஆர் ரைட் சொல்லுவோம். அட்ராக்டிவ் நல்லா கவர்ச்சிகரமாக இருக்கிறது. கிரேட்ஃபுல் நன்றி செலுத்துறது. பிரசன்ட் பரிசு. பிரசன்ட் பண்றேன்னு சொல்ல, கல்யாணத்தை பிரசன்ட் பண்ற அப்படின்னு சொல்றது பிரசன்ட் பண்ற. அப்ப இங்க பாருங்க, கரெக்டுக்கு சரியான சொல்லுது ரைட். நம்ம வாசிக்கம் தமிழ் அர்த்தம் போல இங்க எடுத்தாலே குயிக்கா விட வந்து. கிஃப்ட்டுக்கு கிஃப்ட்னா என்ன? பரிசு. அப்ப அதுக்கு பொருத்தமானது என்ன? பிரசன்ட். அடுத்த பாருங்க, தேங்க்ஃபுல் நன்றி நிறைந்தது. அதுக்கு கிரேட்ஃபுல். ஃபைனலுக்கு என்ன? லாஸ்ட். இங்க மேலுக்கு இருக்கு லாஸ்ட். அடுத்த ட்ரூண்டா உண்மை. அதுக்கு நம்ம ரியல் என்று நாம எடுப்போம். ட்ரூண்டா உண்மை. ட்ரூக்கு நம்ம ரைட்டை போடக்கூடாது. ஏன்? கரெக்டுக்கு தான் ரைட்டை நாம எடுப்போம். அடுத்த பாருங்க, செலக்ட் தி ஆண்டனி. பாருங்க, சினோனிம் ஆண்டனி வந்து அழகா மார்க்ஸ் எடுக்கலாம். இந்த கேஜ், கேஜ் என்ன? பாக்ஸ். and write them in front of the word. சொற்களுக்கு நேராக எழுதுங்க. The first one has been done for you. முதலாவது உங்களுக்காக செய்து காட்டப்பட்டிருக்கு. முதலாவது பாருங்க, டிஃபிகல்ட். டிஃபிகல்ட்னா ஈஸியானது. ஹெப்பி சந்தோஷமான. குயிக் ஹாப்பி வேகமான. வெரி குட். நல்லா வார்ம் சூடான. டைனி சிறியது. நியூ புதிய. பிக்னா பெரிசு. ஓல்டுனா பழையது. பழைய ஸ்லோ மெதுவாக மெதுவான. மெதுவாக வெரி குட். காட்சி அன்ஹாப்பி சந்தோஷம் இல்ல, கவலை. அடுத்த வந்து கூல்னா குளிர்ச்சி நல்ல கூல்னு சொல்ல. நல்ல கூல். வெரி குட். அப்ப ஹெப்பிக்கு என்ன? அன்ஹாப்பி. ஹாப்பி குயிக்குக்கு ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. வார்ம் கூல். வார்ம்னா என்ன? சூடான. கூல்னா டைனினா சிறியது. சரி பிக் வெரி. அப்ப நியூக்கு என்ன? ஓல்ட் வெரி. 5 மார்க் தானே. அப்ப லேசான கேள்விகளை தான் பெரு. அடுத்து அண்டர்லைன் த கரெக்ட் ஆன்சர் டு ஃபில் த பிளாங்க்ஸ். சரியா? இடைவெளியை நிரப்புறதுக்கு சரியான சொல்ல அண்டர்லைன் பண்ணுங்க. பாருங்க, லேசானது. சீதா ஸ்டடீஸ். சீதா படிக்கிறார் இன் ஸ்கூல். இங்க பாருங்க, இப்ப எங்க பாருங்க, போஸ்ட் ஆஃப் எஸ் வந்தா உடையேண்டு வரும். எல்லுக்கு பக்கத்துல எஸ்ஸுக்கு முன்னுக்கு வந்துட்டு அப்போ பெண் ஒரு ஆளினுடைய. இது எஸ்ஸுக்கு அங்கால வந்து என்ன அர்த்தம்? படிச்சிருக்கோம். கொள்ளையா பேருக்கு கூட. சரியா? தெரியுமா? இது மறந்துட்டீங்களா? grade 7 முதலாயினி. இங்க பாருங்க, டீச்சர் ஆற போட்டுட்டோம். எப்போஸ்ட் ஆஃப் எஸ்ஸுக்கு முன்னுக்கு வந்துட்டு
இப்படி என்ன ஒரு ஒரு டீச்சர் டேபிள். இங்க பாருங்க எஸ்ஸுக்கு அங்கல போயிடுச்சு. அப்போ கொள்ளையா பேர், கொள்ளையா டீச்சர், அதிகமான டீச்சருடைய 2க்கு மேற்பட்ட டீச்சரினுடைய டேபிள். அப்ப ஸ்கூல் வந்தா ஒரு ஒரு கேர்ளுக்குரிய ஸ்கூல் இல்லையே, ஒரு பெண்ணினுடைய பாடசாலையா இல்ல பெண்களினுடைய பாடசாலையான்னு கேட்டா விட சரியான விட எது? இரண்டாவது கேர்ள்ஸ் ஸ்கூல். சரியா? அடுத்த பாருங்க மை பிரதர்ஸ் நேம் இஸ் அருணன். இங்க பாருங்க எஸ்ஸுக்கு புறவு வந்துட்டு இது இவ்வளவு சார். பாருங்க எஸ்ஸுக்கு முன்னுக்கு இரண்டாவது எஸ் எவ்வளத்த எப்போஸ்டோபி வருதோ அதுக்கு முன்னுக்கு எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணணும். சகோதரர்களினுடைய, இங்க சகோதரன், இங்க ஒரு ஆள் எப்போஸ்டோபி முன்னுக்கு வர எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்றோம். சகோதரன் ஒருத்தன், இது ஒரு ஆள், ஒன்றுக்கு மேற்பட்டவங்க. அப்ப எல்லாரும் கொள்ளைய பேர் எல்லாருக்கும் ஒரு அருணாண்டு ஒரு ஆள்ல பேர் வைக்கிறேன், அருணாண்டு இல்ல ஒரு ஆளு தான் வைக்கிறேன். அப்ப சரியான விட இது இரண்டாவது. இங்க ஓண்டா எப்போஸ் வயசுக்கு பரவல வந்துட்டு அப்ப எப்படி வரும்? சகோதரர்களினுடைய பன்மை. மூன்றாவது ஆன் யூ ரைட்டிங் த நோட். இங்க பாருங்க இதெல்லாம் வந்து நம்ம எப்போஸ் 2க்கு பயன்படுத்த பாடிச்சோம். அது ஒன்று உடைய, என்றது. அடுத்த வந்து சுருக்கத்துக்கு பயன்படுத்தும். இங்க சுருக்கத்தை சொல்றான். ஆண்ட் ஆண்ட் என்னத்துக்கு சொல்ல நாம நொட்டை சுருக்கும் போது ஆண்ட்னு வரும். ARE நொட்டுக்கு தான் என்ன செய்யறோம் நாம என்ன ஓ போடுறல அல்லவா? பாருங்க டிட் நாட் இப்படி வருது. இஸ் நாட் ISN இப்படி போடுவோம். அப்ப எவ்வளத்தை நம்ம அந்த சொல்ல எழுதாம விடுறோமோ அந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்வோம்? எப்போஸ் போடுவோம். அப்ப இங்க எந்த சொல் இல்ல, ஓங்கிற சொல் இல்ல, எவ்வளவு இல்ல, என்னுக்கும் டீக்கும் இடையில இல்ல. அப்ப இது இங்கல போட்டா இங்கல தானே ஓ வரும், ஆன் டூ உண்டா வரும் இல்லையே. சரியான விட வராது. கமால் கமால்களினுடைய, இங்க கமால்ஸ் வந்து கமாலினுடைய பெட் டாக் செல்ல பிராணி நாய் இஸ் வெரி பிரிட்டி அழகானதா. அப்ப கமாலினுடைய முதலாவதா இரண்டாவதா? இரண்டாவது சார். இரண்டாவது. வெரி குட். மை பெட் இஸ் a parrot. என்னுடைய பெட் வந்து பேரட்டா. இட் காண்ட் அதெல்லாம் பேச முடியாதா? எப்படி வரும்? என்னோட சுருக்கினது. என்னும் டீம் இப்படி வந்துட்டேன் என்ன அர்த்தம்னா நொட்டுங்கிற அர்த்தம் தான். அப்போ எப்படி வரும்? என்னது என்னும் டீம் இன்னைக்கு என்ன அர்த்தம்னா நொட்டேன். அப்ப உங்களுக்கு லேசி. நான் என்னுக்கும் டீக்கும் இடையில தான் என்ன செய்ய போதும்? போஸ்ட் வரப்போகிறது. Write 5 sentences about the picture using there is and there are. there is and there are வை மாத்திரம் தான் கொண்டு நீங்க என்ன செய்யுங்க? இந்த வசனத்தை 5 வசனங்கள் எழுதுங்க. கீழே தந்திருக்கு. The following words may help you follow the example. சரியா? follow the example பின்பற்றுங்க. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. தேராகாங்களை என்ன வந்துட்டு டெஸ்க்ஸ் ஒரு சொல் வந்து பாருங்க. நம்மளுக்கு தெரியும் யூஸ் பண்ணினா இங்கே எஸ் வரும், பன்மையாக இருக்கும். அப்ப நம்மளுக்கு இலகுவானது இந்த கிளாஸ் ரூம். சரியா? அப்ப வந்தா என்ன? வந்தா எங்களை ஒரு எஸ் ஒன்று வருது. அப்ப நம்ம இங்க பார்ப்போம் பிளாக் போர்ட் வந்திருக்கு என்றாலே ஒன்று. இங்க டீச்சர் ஒன்று. பாய்ஸ் எஸ்ல முடிஞ்சிட்டு. அப்போ தியாரா என்ன ஒன்றுக்கு மேற்பட்டதுக்கு தியாரா. கேர்ள்ஸ் எஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. டெஸ்க் ஆல்ரெடி எழுதிட்டாங்க.
சார்ஸ் எஸ் வந்துட்டு அப்ப தியாரா சார்ஸ் எஸ் வந்திருக்கு தியாரா அப்ப இங்க தியார் இஸ் தியாரா எவ்வளவு யூஸ் பண்ணுவோம் இவ்வளவுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் தியார் ஆவும் இது ரெண்டுக்கும் என்ன யூஸ் பண்ண போறோம் தியார் இஸ் யூஸ் பண்ண போறோம் விளங்கிட்டா இப்ப நாம there is a blackboard in the classroom யூஸ் பண்ணலாம் அடுத்தது there is a teacher there is a teacher in the classroom அடுத்தது boys அப்ப there are boys in the classroom அடுத்தது girls there are girls in the classroom அடுத்தது வந்து என்ன சார்ஸ் அல்லது சார்ட்ஸ் ரெண்டுல உண்ட நீங்க எழுதலாம் நம்ம சார்ட்ஸ் எடுப்போம் there are chairs in the classroom சரியா விளங்கிட்டது விளங்கிட்டது எஸ் சார் சிம்பிள் 10 மார்க் லேசா இருக்கு எஸ் சார் இங்க பாருங்க fill in the blanks with was over உங்களுக்கு தெரியும் சிம்பிள் be verbs past be verb past இது was வந்த எத்தனை பேர் ஒரு ஆள் I was he was they she was யூஸ் பண்ற they வந்தா ஒன்றுக்கும் மேற்பட்டவங்கள் to complete the story one has been done for உங்களுக்காக ஒன்று செய்து காட்டப்பட்டிருக்கு once upon a time முன்னொரு காலத்துல there was a park இங்க பாருங்க was வந்தா ஒன்று லேசா நம்மளுக்கு விளங்கும் எப்படி இங்களா ஒன்று வந்துட்டு ஏண்டாலே என்ன பேசாம முதலாவது எழுத்து அப்போ ஒன் around this park around என்ன சுற்றி this park இந்த பார்க்கை சுற்றி there a word என்ன வரும் சொல்லுங்க was a verb ஒன்று வந்திருக்கு என்ன வரும் was a verb நீங்க விட சொல்லாதானே நான் நானே சொல்லித்தரேன் நீங்க விட டக்குன்னு சொல்லாதானே நானே விட சொல்லித்தரேன் இல்லாட்டி உங்களுக்கு டைம் தருது இங்க பாருங்க அடுத்தது there கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் இந்த இங்க பாருங்க சில நேரம் நீங்க இந்த இங்க பாருங்க சில நேரம் போசா வேவான்னு சொன்னா அடுத்து வர சொல் ஏ அண்டு வாக்கணும் ஏயா ஓ அப்ப போஸ் போடுறோம் தியாரா அடுத்து வர சொல் ஏ இங்க இல்ல ஏ இல்லாட்டி நம்ம எடுத்த உடனே வே போட்டுற கூடாது அதுக்கு அங்கால வர சொல்ல என்ன செய்யணும் நாம அல்ல இப்படிதான் ஏ வராட்டி என்ன செய்வோம் நாம ஏ காணலாட்டி இங்க இருக்கு எஸ் இருக்கு ஏ காணலாட்டி நம்ம உடனே என்ன செய்வோம் வேர்பை யூஸ் பண்ணுவோம் பன்மை தானே there a beautiful rose bush in that park ரோஸ் புஷ்னா ரோசா பூ அந்த கூட்டம் அந்த இதுல புஷ்னா புதர் அப்ப இதுக்கு என்ன வருது இதுக்கு சரியான விட என்ன விளங்குதா பேசுறது விளங்குதா எஸ் சார் என்ன சொல்லுங்களா there was எவ்வளவு நேரம் நாங்க there bunches of flowers இங்க பாருங்க அடுத்து சொல் ஏ வந்துட்டா ஏ காணல அப்ப என்ன சரியான விட தான் on the rose bush thousands of butterflies came to the park ஆயிரக்கணக்கான butterflies வந்து பார்க்குக்கு வந்திருக்காங்க there was a beautiful and honest butterfly அங்க ஒரு அழகானவும் நேர்மையான பட்டர்ஃப்ளையும் காணப்பட்டது it used to speak with rose flowers அது வந்து என்ன அதுல பழக்கம் வந்து ரோஸ் ஃப்ளவர்ஸோட ரோசா பூக்களோட கதைக்கு தொடங்கிட்டோம் whenever free and happy இங்க பாருங்க எல்லா நேரமும் பார்க்க மாட்டோம் பட் இட் வந்துட்டு இட்டுக்குரிய
வந்து என்ன was the beautiful butterfly sang song to cheer up the flowers. the flowers வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு அது வந்து என்ன செய்யலாம், அழகான பாட்டுகள் பாடி நிற்காம். ஆறாவது பாருங்க, read this notice and complete the table. வாசிச்சு எழுதப்பட்ட அட்டவணையை பூர்த்தி செய்யுங்க. நோட்டீஸ், அப்ப இது ஒரு நோட்டீஸா? நோட்டீஸ்ல என்ன இருக்கும்? டைட்டில் இருக்கும், தலையங்கம் இருக்கும், டேட் இருக்கும், டேட் அண்ட் டைம் இருக்கும், டேட் அண்ட் டைம் இருக்கும், பிளேஸ் இருக்கும், அல்லது வென்யூன்னு சொல்லுவோம், VENUE வென்யூ. மறு யாரு ஆர்கனைஸ் பண்ணின, இந்த 4 விஷயம் என்ன செய்யும்? கண்டிப்பா இருக்கும். இல்ல சம்டைம் யார் யார் வரலாம், ஏஜ் யார் யார் வரலாம், அப்படி இந்த 5 விடயங்களும் என்ன செய்யும்? ஒரு நோட்டீஸ்ல இருக்கு. தி இங்கிலீஷ் டிராமா கிளப், இங்கிலீஷ் டிராமா கிளப் வந்து ஆஃப் குருலு மகாவித்யாலய். அப்ப குருலு மகாவித்யாலயத்தின் இங்கிலீஷ் டிராமா கிளப் ஸ்டேஜஸ் ஏற்படுத்துறாங்க. ஒரு டிராமா நடக்க போகுது. த லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட். சரியா? இப்படித்த ரெட்னு சொல்ல வந்து என்னன்னா நான் நினைக்கிறேன், இവിടുത്തെ என்ன பாருங்க, பிரேக் எடுக்க. த லிட்டில் கேர்ள் எந்த பூல், ஒரு குழந்தையும் ஒரு ஓனாயும். அப்படி ஒரு என்ன நடக்க போதாம், டிராமா நடக்க போதாம். எப்போதோ on 4th October 2020 at 3 PM. அப்ப 4ஆம் தேதி அக்டோபர் 2020ஆம் ஆண்டு 3 மணிக்கு என்ன செய்ய போதாம், இந்த த லிட்டில் கேர்ள் என்ற பூல்ஃபுங்கிற ஒரு டிராமா ஒன்று நடக்க போதா இன் பிரதேச சபா ஆடிட்டோரியம். பிரதேச ஆடிட்டோரியம்ல நடக்க போதா. நேம் ஆஃப் த டிராமா, டிராமாவின் பேர் என்ன? நீங்க ஃபுல்லா நீங்க என்ன செய்யலாம், எழுதலாம். த லிட்டில், ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் லெட்டரும் கேபிட்டல் வரணும். ரைடிங் ஹுட் வேணும்னா நீங்க அதையும் பிரேக் அடிக்க எழுதலாம். த லிட்டில் கேர்ள், கேர்ள் அண்ட் த பூல், நீங்க பிரேக் அடிக்க எழுதலாம். டேட், டேட்னா டேட்டை மட்டும்தான் எழுதுற, டைமை சேர்த்து எழுதக்கூடாது. என்ன ஃபுல்லா எழுதுவோம், on 4th October 2020. டைம், டைம்ல டைம் மட்டும்தான் எழுதணும். என்ன? at At 3 PM. 3 o'clock PM. 3 PM. Staged by யாரு நடத்துறாங்க? இந்த இங்கிலீஷ் டிராமா, இந்த இங்கிலீஷ் டிராமா கிளப் குருலு மகாவித்யாலய். ஃபுல்லா யார் நடத்துறாங்க? அதான் ஸ்டேஜ் பை Guru. இந்த இங்கிலீஷ் டிராமா கிளப் குருலு மகாவித்யாலய. வென்யூ என்ன பாருங்க, பிளேஸ் தர மாட்டாங்க இப்ப எக்ஸாம்ல. வென்யூ இடம், இந்த பிரதேச சபா ஆடிட்டோரியம், இப்படித்தான் தருவாங்க இடம். நம்ம பிளேஸுக்கும் இப்படித்தான் யூஸ் பண்றது. நீங்க டிக்டாக் பாவிக்கிறியா? என்ன சார்? டிக்டாக் இருக்கா? இருக்கு சார். சில நேரம் அதுலயே நான் இந்த கிளாஸ் வீடியோஸ் கொஞ்சம் அதுலயும் போடுறது, நீ இப்படி அடிச்சாவே இருக்கு. சரியா? இந்த யூடியூப்ல நேம் தான் அடிச்சீங்க, அதுலயும் பாரு. நான் சில நேரம் இந்த கொஞ்சம் கிளாஸ்ல வீடியோஸ் அதுலயும் போடுவேன், ரெக்கார்டிங். சரி, அதையும் கொஞ்சம் பாருங்க. ஆனா இனிமே வர கிளாஸ் நான் வந்து யூடியூப்லயும் போடுவேன். நான் போட உங்களுக்கு லிங்க் அனுப்புவேன். இதுக்கு முன்ன நடந்த கிளாஸ் எல்லாம் வந்து நான் டிக்டாக்லாம் போடுவேன். ஏன்னா சில காரணங்களால யூடியூப்ல போட இல்லாது, நான் டிக்டாக்லாம் போடுவேன். டிக்டாக்ல பாருங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ஷேர் பண்ணுங்க. அண்டர்லைன் த பெஸ்ட் ஆன்சர் பிரேக்கெட். அண்டர்லைன் கோட் அடிங்க, பெஸ்ட் ஆன்சர், சிறந்த ஆன்சரை இந்த பிரேக்கெட்ஸ். திஸ் டெஸ்க் இஸ், இந்த மேசை இஸ் ஃபுல் ஸ்டாப் வந்துட்டு இவ்வளவு ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கா? ஏன் ஃபுல் ஸ்டாப் இருக்கா? இவ்வளவு ஷோ வந்துட்டு யூ கான் கீப் யுவர் புக்ஸ் ஒன்லி. உங்களோட புத்தகங்களை எடுத்து வைக்கல. அது மை வருமா, மைன் வருமா? உங்களோட நம்ம இது நேரத்தோட படிச்சிருக்கோம். மைங்கிற வந்து பொசசிவ் எஜெக்டிவ்.
இங்க வந்தா தெரியுமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யுவர், அவர், தேர், இஸ், ஹர், இட்ஸ், இந்த மாதிரி சொற்கள் அந்த பிளஸ் ஒரு நவுன் வரணும், ஒரு சொல் வரணும், பேர் சொல் வரணும். என்ன, என்னுடைய, என்னுடைய, உன்னுடைய, எங்களுடைய, அவர்களுடைய, அவனுடைய, அவளுடைய, அதனுடைய, என்ன, என்னுடைய கார், என்னுடைய வீடு, உன்னுடைய புத்தகம், அப்படி வருது. மைன் வர்றது மைன், யுவர்ஸ், தேர்ஸ், அவர்ஸ், ஹிஸ், ஹர்ஸ், இட்ஸ், இப்படி வந்தாலும் இப்படி வந்தா அங்கள ஒண்ணுமே வராது. என்னுடையது, உன்னுடையது, அப்படி வரும். இது வந்து அங்கே ஃபுல் ஸ்டாப் வரும். இது வந்து அங்கே ஒரு பேர் சொல் வரும். பேர் சொல் வரணும். அப்ப இந்த டெஸ்க் இஸ் யுவர் சோவா, சோன்னு அப்ப என்று சொல்ற, மருகா அப்ப என்று சொல்ற. அப்ப உன்னுடைய அப்ப என்று சொல்லலாமா? என்னுடைய அப்ப என்று சொல்றியா? இல்ல, என்னுடையது. சரியான விட எது? என்னுடையது. ப்ளீஸ் பாஸ் திஸ் பென் டு நிஹால். இந்த பெண்ணை நிஹால்கிட்ட கொடுங்க. இட் இஸ் பென். ஹிஸ், ஹிம்னு வந்துட்டு பாருங்க. ஹிம்னா இவரது என்ன வருதுன்னா அவனை. ஹிம்னா அவனை இன்று வந்து. அப்ப இங்க லேசா நீங்க மதிக்கலாம் எப்படின்னா, இங்க வர பேர் சொல்லாண்டு பாருங்க. இங்க வர்றது என்ன? பேர் சொல். பெண்ணுண்டா என்ன? பேனா. அப்ப அவனுடைய பேனாவா, அவனை பேனாண்டு வருமா? அவனுடைய. சரியான விட எது? இஸ் தான் சரியான விட. இதுக்கு முன்னே இதே மாதிரி கொஸ்டினை நம்ம யூடியூப்ல போடல, உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன், நீங்க அதையும் பார்க்கலாம். திஸ் கிளாஸ் ரூம் இஸ் சோ வி மஸ்ட் கிளீன். பாருங்க, இங்க இங்க நீங்க சரியா சோக்கு சொல்லியிருந்தீங்கன்னா, சரியா எழுதியிருந்தீங்கன்னா, இங்க நீங்க சோக்கு எழுதிருப்பீங்க. இங்க கமா போட்டுருங்க. கமாக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? ஃபுல் ஸ்டாப் தான். அவரா, அவர்ஸா, வசனம் முடிஞ்சு. ஏன் அந்த கிளாஸ் ரூம் வந்து சோன்னு வந்துட்டு, சோண்டா அவருடைய, எங்களுடைய, எங்களுடைய அப்ப, எங்களுடைய மறு, அப்படி சொல்லலாமா? இல்ல. அப்ப எங்களுடையது. சரியான விடையது அவர்ஸ். all the classrooms are neat. எல்லா கிளாஸ் ரூம் வந்து நீட்டும் டைரியும் இருக்கும். பட் இஸ் த பெஸ்ட், இங்க சிறந்ததான். இங்க இஸ் வந்துட்டு, இஸ் வந்து ஒரு பேர் சொல்லா இல்ல. பென், சேர், ஹவுஸ் மாதிரி பேர் சொல் இல்ல. இதுக்கு தமிழ் தனியா தமிழ் அர்த்தம் இல்ல. ஹீ, சி, இட்டுக்கு வராது. அப்ப இங்க பேர் சொல் வராட்டி இங்க வருமா? மூலாவதுக்குள்ள இது வருமா? இது வராது. இதுக்குள்ள வரப்போகுது. அப்போ என்ன இதுக்குள்ளதான் வரும். அப்ப சரியான விட எங்க இருக்கு? எஸ்ல முடிகிறது. என்ன இருக்கு? அப்போ தியாஸ். இதெல்லாம் வந்து எஸ்ல முடியும் பாருங்க. மைக்கு மட்டும் மைண்ட் முடியும். தியா, இஸ், இஸ், இஸ் எல்லாம் முடியும். ஆனா இங்க இஸ்ஸும் இங்க இட்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் நம்மட அதுக்கு அங்கல வர சொல்ல பொறுத்து தான் இது இட்ஸ், இந்த இட்ஸா இல்ல இந்த இட்ஸான்னு வளரும். திஸ் புக் பிலாங்ஸ் டு ரமணி. ரமணியினுடைய. இட்ஸ் பாருங்க, ஃபுல் ஸ்டாப்ல முடிஞ்சு. அங்கே சொல் வரல, புத்தகம் வரல, ஒன்றும் வரல. என்ன வரும் சொல்லுங்க அப்போ? என்ன இருக்கு? ஹர்ஸ்ன்னு வரும். Here. ஹர்ஸ். என்ன ஹியர் சொன்னலவா? இங்க ஹேர்ண்டா அங்கே என்னையும் வரணும்னு இங்க ஹேர். பாருங்க, ஹேர் வந்தா என்னன்னு வரணும்லவா? ஒரு பேர் சொல் வரணும். இது வசனமே முடிஞ்சு ஒன்றுமே வரலையே. அப்ப இது வருமா? வராது. அந்த வீடியோவும் பாருங்க, அதெல்லாம் கொஞ்சம் நல்ல விளங்கப்படும். ஓகே, அடுத்த கொஸ்டினை பாருங்க. ரைட் த சூட்டபிள் ப்ரெப்போசிஷன் இன் த பிளாங்க்ஸ். பொருத்தமான ப்ரெப்போசிஷன்ஸ் எழுதுறோம். இன்னுண்ட என்ன? உள்ளுக்கோ. இன் ஃப்ரண்ட் ஆஃப், முன்னால் இருக்கிறது. இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா முன்னுக்கு இருக்கிறது. பிட்வீன், இடையில இருக்கிறது. ரெண்டு பொட்டின்னா ரெண்டு பொட்டிக்கு இடையில இருக்கிறது பிட்வீன். பிஹைண்ட் பின்னால் இருக்கிறது. ஒண்ணுன்னா என்ன செய்யும்? மேல இருக்கும். இன்னண்டா உள்ளுக்கும், இன் ஃப்ரண்ட் ஆஃப் முன்னுக்கும், பிட்வீன் இடையில,
பிஹைண்ட் பின்னுக்கு, ஒண்ணுண்டா மேல. முதல்ல பாருங்க, the cat is the box. இங்க பாருங்க, கெட்ட பாருங்க, பொட்டிக்கு மேல இருக்கு. அப்ப சரியான விட என்ன? ஒன். சும்மா இப்படித்தான் போடுறேன், நான் யோசிக்கிறே இல்லை. the cat is cat உள்ளது, the boxes. சம்டைம் இங்க எண்ட போட்டு இன்னொன்னு தருவாங்க. இப்படி வந்தாலும் நம்மளுக்கு என்ன? மத்தியில், பிட்வீன். அடுத்தது தி apple is the book. ஆப்பிள் வந்து புத்தகத்துக்கு எங்க இருக்கு? பின்னுக்கு இருக்கு, மறைஞ்சிருக்கு. ஏன்னா அஞ்சு அரவச ஆப்பிள் விளங்கு இல்லவா? அப்ப என்ன வரும்? பிஹைண்ட். Behind. அடுத்த பாருங்க, the cat is the box. பெட்டிக்கு உள்ளுக்கு இருக்கு. In. அடுத்த ஆப்பிள் வந்து எங்க இருக்குது? ஆப்பிள் இஸ் In front. in front of. Of. Oh, front of the book. Read the details given about the famous Indian. அப்ப இந்தியன் ஃபேமஸான ஒரு தலை சிறந்த ஒரு இந்தியனுடைய டீடைல்ஸை வாசிங்க. ரைட் த டிஸ்கிரிப்ஷன் அபவுட் him. வேற பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நீங்க எழுதுங்களா. அப்புறம் பந்தி ஒன்று எழுதப்படும். மோகதாஸ் கரம்சந்த் காந்தி, மகாத்மா காந்தி. ஆகஸ்ட் அப்ப இப்படி வந்து என்ன அர்த்தம்? டேட் வந்து ரெண்டு டேட் வந்து இருக்கு. இது பிறந்தது ஃபாதர் ஆஃப் நான் வயலன்ஸ். அமைதி. வாப்பட பேர நான் வயலன்ஸோ எடுத்துக்கூடாது. நான் வயலன்ஸ் சொல்றது வந்து கை மீறி சண்டை குடிக்கிற அப்படி செய்யறது. நன்னுண்டா இல்ல. அப்ப அமைதியின் தந்தைன்னு சொல்றது. சரியா? அப்ப ஃபேமஸ் அப்படி வருது. ஸ்டடிட் லோ எட் லண்டன் யூனிவர்சிட்டி. லண்டன் யூனிவர்சிட்டியில லோ படிச்சிருக்காரா? ஃபவுண்டர் ஆஃப் பெசிவ் ரெசிஸ்டன்ஸ் கேம்ப். கொண்ட பெசிவ் ரெசிஸ்டன்ஸ் கேம்ப்னு சொல்லி நம்மளுக்கு தமிழ் அர்த்தம் தேவையில்ல, அதை கண்டுபிடிச்சிருக்காரு. ஃபவுண்டராக இருந்திருக்காரு. யூஸ் நான் வயலன்ஸ் டு வின் இண்டிபெண்டன்ஸ். அவர் சுதந்திரத்தை அடைகிறதுக்காக வேண்டி நான் வயலன்ஸ், போராட்டமே இல்லாதங்கிற ஒரு போராட்டம் இல்லைங்கிற ஒரு யுக்தி அவர் கடைபிடிச்சிருக்காரு. அப்ப நம்ம his name நம்ம சிம்பிளா போடுமே, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி was born 1st August 1869. அடுத்தது அப்புறம் ஃபாதர் ஆஃப் நான் வயலன்ஸ். அப்ப இங்க அவர்தான் ஃபாதர், அவர்தான் வாப்பா இல்ல. ஜனாக சொல்லவா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார்கள், அதோட தந்தைன்னு சொல்றார். அப்புறம் he is the father of non-violence. சரியா? his father சொல்லக்கூடாது, அவர் தான் நான் வயலன்ஸ் தந்தையா. ஸ்டடீட் இங்க இடி வந்துட்டு. அப்ப he studied, நம்ம ஹீய போடுவோம் சொல்லி தந்தீங்கல்லவா. law at London University. ஃபவுண்டர் இங்க இடியில முடிஞ்சிருக்கா, ஆர்ல தான் முடிஞ்சிருக்கா. அப்ப he is the founder of passive resistance campaign. இங்க used இடியில முடிஞ்சு. அப்ப நம்ம he மட்டும் எழுதப்படும். he used non-violence to win independence. கடைசியில் என்ன செய்ய போறோம்? இறந்ததை போட போறோம். he passed away on 30th January
1948. பாருங்க இப்படித்தான் நம்ம யூஸ் பண்றோம். பாருங்க புதுசா நாம ஒன்றுமே எழுதல. இங்க முதலாவது பிறந்ததையும் வேற பேரையும் போட்டிருக்கேன். பாருங்க மோகன்தாஸ் காமராஜான் காந்தி வாஸ் born 1st August. ஃபாதர் இங்க அவருடைய தந்தை இல்ல, அவர்தான் தந்தை. அப்ப என்ன அடுத்தது வந்து ஈடி ஃபார்மட் இருக்கா? இது வினை சொல்லா இல்ல. அப்ப ஹி இஸ் தேங்கிறத மட்டும் நான் மேட் பண்ணிடலாம். நான் சொன்னேன் இது வினை சொல்லிருந்தா இட் இஸ் ஏண்டு வரும், வினை சொல்லியிருந்தா இட்டு மட்டும் தான் வரும்னு சொல்லி தந்திருக்கேன். சரியா? அப்ப இங்க வினை சொல் இல்ல. அப்ப ஹி இஸ் த ஃபாதர் ஆஃப் நான் பேரண்ட். இங்க வினை சொல் வந்திருக்கு. அப்ப நம்ம ஹீய மட்டும் போடுவோம்னு சொல்லி தந்தேன். மரம் எல்லாம் மத்த நம்ம என்ன அப்படியே பார்த்து மரம் இங்க பாருங்க ஃபவுண்டர். இது வந்து என்ன வினைச்சொல் இல்ல. வினைச்சொல் வந்தா ஹீ மட்டும் வரும். வினைச்சொல் வரலண்டா ஹீ இஸ் ஹீ இஸ் தேண்டு வரும். பாருங்க ஹீ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் பெசிவ் அதெல்லாம் உண்டு. பெசிவ் ரெசிஸ்டன்ஸ் கேம்பெயின் யூஸ்ட் ஈடி வருது. அப்போ இது வினைச்சொல். அப்ப ஹீ மட்டும்தான் வரப்போகுது. ஹீ யூஸ்ட். இறந்ததுக்கு நம்ம என்ன சொல்றோம்? ஹீ பாஸ்ட் அவே ஒன்னு சொல்லணும். இப்படிதான் சிம்பிளா எழுதுறது. பாருங்க உங்களுக்கு 20 மார்க்ஸ் ஆகும். இப்படி சிம்பிளான கேள்வி 20 மார்க் தான் தெரியாது. இது வந்து ஒரு லிசனிங் பிராக்டிஸ். சரியா? இது லிசனிங் பிராக்டிஸ் நாம இதுல செய்ய தேவையில்லை. என்ன இருக்கு இதை நம்ம லிசனிங் பிராக்டிஸா பார்க்காம சும்மா பார்ப்போம். அட்டென்ஷன் ப்ளீஸ், அட்டென்ஷன் ப்ளீஸ். There will be a special meeting for the monitors of all classes. அப்போ ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்கா for monitors கிளாஸ் வகுப்பு தலைவர்கள் மீட்டிங்கா எப்பயா on 7th July 2020. 7ஆம் தேதி ஜூலை 2020 at 11:30 AM வந்து என்ன டைம் நடக்க போதா? all the monitors should come to the main hall. எல்லாரும் வரணும் on time, சரியான நேரத்துக்கு வரணும். to discuss new plan. டிஸ்கஸ் என்ன? கலந்துரையாடல். நியூ பிளான் புதிய திட்டத்தை. to make the school premises அந்த ஸ்கூல் பாடசாலை முற்றம் முன்னுக்கு இருக்கிற பாது ஃப்ரீ ஆஃப் பொலித்தீன் அண்ட் கார்பேஜ். பாடசாலை முற்றம் வந்து ஒரு பொலித்தீனே இல்லாத ஒரு பொலித்தீன் கார்பேஜ் குப்பைகள் இல்லாத ஒரு அந்த முற்றமாக மாத்தோடும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் சொல்லி கலந்துரையாடுறதுக்கு ஒரு மீட்டிங் ஆகும். முதல்ல பாருங்க the announcement is about பற்றி. என்னத்தை பற்றி? special meeting for the monitors. Special meeting for the monitors. Date என்ன? On 7th July 2020. வெரி குட். மிச்சத்தையும் சொல்றியா? எங்க டைம் வேற கேட்டு இருக்காங்க. டைமுக்கு என்ன செய்வோம் நாம? at 11:30 AM. வென்யூன்னா என்ன? இடம். இப்ப 2 இடம் சொல்லியிருக்காங்க. சாரி, இப்ப 2 இடம் சொல்லியிருக்காங்க. பாருங்க மெயின் ஹோலும் இடம், ஸ்கூல் பிரமிஸும் இடம் தான். வீட்டு முற்றம் ஒரு இடம் தான், பாடசாலை முற்றம் முன்னுக்கு இருக்கிற பகுதியும் ஒரு இடம் தான், ஸ்கூல் மெயின் ஹோலும் இடம் தான். ஆனா இங்க இடம் கேட்கறது வந்து என்னத்தை? எங்க மீட் பண்றேன். அப்போ மெயின் ஹோல்னு சொல்லுவோம். அடுத்தது the announcement is for யாருக்காம் இந்த இது மொழி இது யாருக்காக? Class monitors. Class monitors of grade 7. Class monitors of grade, all classes. Monitors of the
all the classes. சரியா? இதான் என்ன? இந்த கிரேட் 7க்கு உரியது.